ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடியாப்பா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை கவுண்டர் டாப்பில் போட்டு சின்னதாக ரோல் மாதிரி இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது குட்டி குட்டி பால்ஸை நம்ம உருட்டி எடுக்கிறதுக்காக. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப்பு துருவின தேங்காய், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பால் எடுத்து வச்சிடலாம். இதில் முதல் பால் 2ஆம் பால்னு நம்ம ரெண்டு தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் நம்ம 2ஆம் பால் எடுத்து வச்சோம்ல, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூட 1 கப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு உருண்டைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாலையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை